ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் த ஈவில் காட் டிசைன்ஸ் ஐ ஒன்ட் கிரீட் ஹெல்லோட எபிசோடு 18க்குள்ளே போக போகிறோம். எபிசோடு 17 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். விஷயம் புரியுது. ஜாங் ஃபேமிலி மாதிரி இந்த யுவான் ஃபேமிலியும் உலகம் அழிய போகுதுன்னு தெரிஞ்சு முன்கூட்டியே உஷாராகிட்டாங்க. அந்த சிட்டியில் இருக்கிற பவர்ஃபுல் ஆளுங்களை எல்லாம் வளைச்சி போட்டு அவங்களோட பலத்தை பெருக்கிக்கிறாங்க. யுவான் ஃபேமிலி ஒரைன் அபிலிட்டியையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சுடஜி சொல்கிறான். இந்த ஒரைன் பவர் இருந்தால் மனுஷங்களோட திறமை பல மடங்கு பெருக்க முடியும்னு நம்ம ஹீரோவுக்கு தெரியும். உள்ளே ஏதோ ஒரு ஆன்சியன்ட் காட் வேற இருக்கான். இனி சும்மா இருக்கக்கூடாது. அந்த பிளாக் அப்சிடியன் சிட்டிக்கு ஒரு விசிட் அடிக்க வேண்டியதான முடிவு பண்ணுறான். சிட்டிக்கு வெளியில் பார்த்தா மக்கள்லாம் கேட்டில் இடிச்சுக்கிட்டு உள்ளே விடுங்கன்னு கெஞ்சுறாங்க. இந்த கேட்டில் இருக்கிற ஒரு கார்டு ஒருத்தனை சுட்டு கொண்டுட்டு எவனும் கத்தாதீங்கன்னு மிரட்டுறான். உள்ளே வரணும்னா ஷாக்கிங் மாத்திரை இல்லைனா ஜாம்பி கிறிஸ்டல் கொடுக்கணும். சும்மா யாரையும் விட முடியாதுன்னு ஈவு இறக்கம் இல்லாமல் சொல்கிறான். அங்கே இருக்கவங்களாம் ஐயோ நாங்கள் சாதாரண ஆளுங்க, எங்ககிட்ட அதெல்லாம் இல்லையேன்னு கதறாங்க. இந்த சோல்ஜர் நக்கலாக சிரிக்கிறான். வெட்டி பயல்களே, சும்மா சோத்துக்கு தண்டமாக இருக்கிற உங்களை எல்லாம் எதுக்குடா யுவான் ஃபேமிலி காப்பாற்றணும்னு கேவலமாக பேசுகிறான். அப்போ தூரத்தில் சாம்பிங்க கூட்டமாக வரதை பார்த்து அவங்களாம் அலறாங்க. இவன் என்னடானா பயப்படுற அவங்கள பார்த்து இன்னும் கிண்டல் பண்ணுறான். அங்கே இருக்கவங்கள அந்த சாம்பிலாம் கடித்து தின்ன தின்ன அதோட பவர் இன்க்ரீஸ் ஆகுது. இதை பார்த்து அந்த கார்டுக்கு ஒரே குஷியாக இருக்குது. அவனோட ஃப்ரெண்டு பயந்து போய் டே டயர் 4ல் இருக்க சாம்பியை நம்மளால் சமாளிக்க முடியுமான்னு கேட்குறான். சாங் சொல்கிறான் கவலைப்படாதுன்னு, இது நம்ம ஏரியாடா, உள்ள பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க, ஏன் நம்ம பழைய தாத்தா கூட இருக்காரு, இதை முடிச்சா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு பெருமையாக பேசுகிறான். சுற்றி ரத்த ஆறு ஓடுது. அந்த இடத்துல திடீர்னு நம்ம ஹீரோ பைக்கில் மாசா என்ட்ரி கொடுத்து சாம்பிங்க மேலே பாயிறான். டேங்கும் அவன் ஃப்ரெண்டும் வாயடிச்சு போய் பார்க்குறாங்க. ஒரு பயங்கரமான சாம்பி நம்ம ஹீரோவோட பைக்கை உடைக்குது. நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் அசரலை. ஒரு ஃபயர் ஸ்வாடை எடுத்து அந்த சாம்பியை ஒரே விட்டு சத்தம் கேட்டு மற்ற சாம்பிங்க எல்லாம் நம்ம ஹீரோவை நோக்கி ஓடி வருதுங்க. ஹீரோ கொஞ்சமும் பயப்பில்ல. நம்ம ஹீரோ ஆறால் பல ஸ்வாடை உருவாக்கி அந்த கூட்டத்தை ஈஸியாக வெட்டி சாய்க்கிறான். அங்கே இருக்கவங்கலாம் இவன் யாரடா சாமி மாதிரி வந்து காப்பாற்றுறேன்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. செத்த சாமிங்க கிட்ட இருந்து ஒரு டியர் 4 கிறிஸ்டலை நம்ம ஹீரோ எடுக்கிறான். எல்லார் மனசுலையும் நம்ம ஹீரோ ஒரு பெரிய இடத்த பிடிச்சிட்டான். நாங்கும் அவன் ஃப்ரெண்டும் கிட்ட வராங்க. முதல்ல சும்மா பாராட்டுற மாதிரி நடிச்சுட்டு அந்த டியர் 4 கிறிஸ்டலை எடுக்க கையை நீட்டுறான். நம்ம ஹீரோ கை வைக்காதன்னு வார்ன் பண்ணுறான். சாங்குக்கு கோவம் வருது. இவன் நம்ம யுவான் ஃபேமிலி ஆள் இல்லைன்னு அவன் ஃப்ரெண்டு ஞாபகப்படுத்துகிறான். சாங் கத்துறான் எங்கள் சாம்பியை ஏண்டா கொன்னேன்னு. அவ்வளோ மக்கள் சாகிறப்ப வேடிக்கை பார்த்தவனுங்க சாம்பி செத்ததும் கத்துறானுங்க. நம்ம ஹீரோவுக்கு இப்போ தான் மேட்ரு புரிஞ்சு போச்சு. இவனுங்க வேணும்னு சாம்பியை வளர்த்து மக்களை வேட்டையாட விட்டுருக்கானுங்க. சாங் இப்போ ஹீரோவை மிரட்டுறான். இந்த கிறிஸ்டலை கொடுத்துட்டு ஓடிடு, இல்லை நான் கொண்டுடுவோம்னு யுவான் ஃபேமிலி பேரை சொல்லி மிரட்டுறான். எல்லா பவர்ஃபுல் ஆளுங்களும் எங்கள் கைக்குள்ளே தான் இருக்காங்க. எங்கள் ஃபியூச்சரோட தலைவன் ருயி யுவான் டியர் 4 பவரை தொட்டுட்டாருன்னு பீத்துறான். பேசி முடிக்கல, அதுக்குள்ளே நம்ம ஹீரோ சடார்னு அவன் கழுத்தை பிடிச்சி காற்றுல தூக்குறான். ஃபயர் சர்க்கிளை உருவாக்கி சாங்க அதுக்குள்ளே தள்ளிடுறான். அவன் காப்பாற்றுங்கன்னு கத்த எரிஞ்சு சாம்பல் ஆகுறான். மற்றவங்க சுட பார்க்குறாங்க. ஆனால் புல்லட் கூட அந்த ஃபயர் சர்க்கிளில் உருகி போயிடுது. எல்லாரும் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. கிறிஸ்டல் யாருக்கு சொந்தம்னு நம்ம ஹீரோ அதட்டலாக கேட்குறான். சாங் பயந்து போய் தப்பை ஒத்துக்கிறான். திடீர்னு காற்றுல ஒரு பொண்ணு வரா. பணம் பொருள் எதுவாக இருந்தாலும் இங்கே யார் பலசாலியோ அவனுக்கு தான் சொந்தம்னு கெத்தா சொல்கிறான். சோல்ஜர்ஸ் எல்லாம் அவளை 3rd மிஷினை அடையாளம் கண்டுபிடிச்சி உதவிக்கு கெஞ்சுறாங்க. அவள் சப்புன்னு ஒருத்தனை அரைஞ்சிட்டு ஒரு வெளியால் கூட சமாளிக்க தெரியாத வெத்து பயலுக நீங்களாம்னு திட்டுறா. நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து அவனோட பவரையும் அழகையும் ரசிக்கிறா. சாங் கெஞ்சிக்கிட்டே இருக்க கடுப்பான அந்த பொண்ணு அவனையே போட்டு தள்ளுறா. பேசுகிறப்ப குறுக்க வரியான்னு அவளுக்கு கோவம் வந்துருச்சு. சாங் செத்து விழுறத பார்த்த மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாம் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ நீ யாருன்னு கேட்குறான். என் பேர் இங், யுவான் ஃபேமிலியில் 3வது வாரிசுன்னு அறிமுகப்படுத்திக்கிறான். நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி இழுக்க பார்க்குறா. நம்ம ஹீரோ ஃபயர் சர்க்கிள் ஆக்டிவேட் பண்ணுறான். தள்ளி நில்லுமான்னு சொல்கிறான். அவள் சிரிச்சுக்கிட்டே அவனை சிட்டிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. சாங் செத்தது தான், யாரும் கண்டுக்கலன்னு சோல்ஜர்ஸுக்கு அப்போ தான் புரியுது. அப்சிடியன் சிட்டிக்குள்ளே அவ்வளோ காட்ஸ் அலர்ட்டாக இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகிடுறான். வெளியில் மான்ஸ்டர் கிட்ட இருந்து மட்டும் ஆபத்து இல்லை, மனுஷங்க கிட்ட இருந்து வரும்னு இங் தத்துவம் பேசுகிறா. ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் டீ கொடுக்குறா. நம்ம ஹீரோ உஷாரா உங்கள் ஃபேமிலிக்கு உலகம் அழிய போகிறது முன்கூட்டியே தெரியுமான்னு கேட்குறான். அது அசால்ட்டாக எங்கள் ஃபேமிலிக்கு நிறைய ரிசோர்ஸ் இருக்குன்னு மழுப்பிட்டு நம்ம ஹீரோவை பற்றி கேட்குறான். நம்ம ஹீரோ அவனை பற்றி சொல்லிட்டு
என்ன உங்கள் டீமில் சேர்க்க பார்க்குறீங்களான்னு டைரெக்டாக கேட்குறான். ஒத்துக்குறா, உன்னோட ஸ்ட்ரென்த் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் கூட சேர்ந்தா உனக்கு தேவையான எல்லா கல்டிவேஷன் ரிசோர்ஸும் கிடைக்கும், ஷாங்கிங் மாத்திரை ஜாம்பி கிறிஸ்டல்னு அள்ளி தருவோம்னு ஆசை காட்டுறான். எங்கள் கூட சேர்ந்தா 5 பேர் இருக்கிற எலைட் டீமுக்கு நீ தான் கேப்டன், சாப்பாடு தண்ணின்னு பஞ்சமே இருக்காது, பாயிண்ட்ஸு கிடைக்க இன்னும் நிறைய சலுகை கிடைக்கும்னு டீலை ஏற்றிக்கிட்டே போகிறான். நான் கடைசியாக ஒரு நக்கல் சிரிப்போட நீ மட்டும் மறுத்துட்டியனா உன்னை என் செல்ஃபில் ஒரு பொம்மையாக வச்சிடுவேன்னு மிரட்டுறா. அவள் பக்கத்தில் போகும்போது நம்ம ஹீரோ உடம்பெல்லாம் மூவ் ஆக மாட்டேங்குது. அந்த டீயில் பாய்சன் கலந்துருக்கு, பவர் உள்ளவங்களை நாங்கள் பிளாக் பண்ணுறதுக்காக செஞ்சதுன்னு அவள் குண்டை தூக்கி போடுறான். ஒரு சோல்ஜர் குறுக்க வரான், அவனுக்கு திட்டு விழுது. இவனை கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்த்துக்கோ, தப்பிக்க நினச்சா போட்டு தள்ளிடுன்னு கார்டுகிட்ட சொல்லிட்டு போயிடுறான். இதையெல்லாம் டவருக்குள்ளேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க சுடோஜியும் பிளாக் பியர் டீமனும் என்னடா இவன் அந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ ஈஸியாக ஏமாந்துட்டானேன்னு நம்ம ஹீரோவை ஓட்டுறாங்க. ஹீரோ சட்டுன்னு எந்திரிச்சிடறான். அந்த பாய்சன் வேலை செய்யலையான்னு கரடி ஷாக் ஆயிடுது. டே லூஸு, யுவான் ஃபேமிலி பற்றி தெரிஞ்சும் நம்ம ஹீரோ டீயை குடிச்சிருப்பானான்னு சுடோஜி திட்டுறா. அந்த கரடி அசால்ட்டாக அந்த டீயை எடுத்து குடிச்சிட்டு டேஸ்ட் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுது. ஹீரோ டவருக்குள்ளே போய் அந்த ஆமருக்கு இடத்துக்கு போயிடறான். அங்கே யுன் பத்திரமா தான் இருக்கா. சியூனும் அவளும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு அங்கே ஆமை சொல்லுது. இதை கேட்டு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். இந்த ஸ்னேக்கோட சோல் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, அதை என் சோலோட நான் இணைக்க ட்ரை பண்ணுறேன், இது நடந்தால் நான் மார்ஷல் ரேங்க்குக்கு போயிடுவேன்னு ஆமை சந்தோஷமா இருக்கு. ஹீரோ கண்ணை முழிச்சதுல இருந்து டவர்ல புதுசா ஒரு செகண்ட் ஃப்ளோர் திறந்துருக்கு. ஃபர்ஸ்ட் மாடியில இவ்வளவு பெரிய ஆளுங்க இருந்தாங்கன்னா 2வது மாடியில என்ன காத்திருக்கோன்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ மேல போறான். 2வது மாடிக்குள்ள நம்ம ஹீரோ கால் வைக்கிறான். இருட்டுல இருந்து ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேக்குது. ஒரு செல்லுக்குள்ள சின்னதா குண்டா ஒரு குழந்தை உட்காந்துருக்கு. என்ன மீட் பண்றது உனக்கு பெரிய பாக்கியம்டான்னு கெத்தா பேசுது. முன்னாடி முட்டி போட்டு நான் சொல்ற 3 கண்டிஷனை நீ ஃபாலோ பண்ணணும்னு அந்த சுட்டி பையன் நம்ம ஹீரோ மிரட்டுறான். என்னடா இவன் இவ்வளோ சின்ன பையனாக இருக்கான்னு நம்ம ஹீரோவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீ என்ன ஜின்சிங் பொம்மையான்னு நம்ம ஹீரோ கேட்க அந்த பையனுக்கு செம்ம கோவம் வந்துடுது. ஒரு பயங்கரமான ஆறாவோட நான் யாருன்னு தெரியுமா, நான் கிங் ஆஃப் ஃபயர் கிளவுட் கேவோட ராஜா ஹோலி சைல்டான்னு அறிமுகப்படுத்துகிறான். ஓ, நீ அந்த செல்லம் கொடுத்து கெட்டு போன பையனான்னு நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். அவன் ஒரு பெரிய ஃபயர் டீமனாக மாறுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.